ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீண்ட காலமாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு வேகன்சியும் வெளியிடாது இருந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அங்கன்வாடி ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2025 ஒரு மிகப்பெரிய நோட்டீஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஓவராலாகவே இந்தியா முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா 40,000க்கும் மேற்பட்ட வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு இது வரைக்குமே ஒரு 6 வருட காலமாகவே எந்த ஒரு வேகன்சியும் வெளியிடாமல் இருந்தாங்க. ஸோ இப்போ அதிரடியாக 2025 ஒரு மிகப்பெரிய நோட்டிஃபிகேஷன் தான் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அங்கன்வாடி வேலைவாய்ப்பு துறையிலிருந்து ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் எந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணணும், எதன் மூலமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறது, இதில் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, இதில் எப்படி ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க, இதில் என்ன எக்ஸாமெல்லாம் எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் நடக்கும், எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, என்ன கல்வி தகுதி, எப்போ அப்ளை பண்ணுற மாதிரி கொடுக்க போகிறாங்க, இதில் பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது, ஆன்லைன் மூலமாக இல்லை ஆஃப்லைன் மூலமாக அப்ளை பண்ணுமா, இது மாதிரியெல்லாம் நிறைய டவுட்டுகள்லாம் இருக்குது. இதில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்படி வழங்க போகிறாங்க, இதெல்லாம் எக்ஸாம் இருக்குமா அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய கேள்விகள்லாம் இருக்குது. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அங்கன்வாடி துறைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 வருட காலமாகவே நம்மளுக்கு எந்த ஒரு நோட்டீஸும் தமிழகத்தில் கொடுக்காத இருந்தாங்க. இப்போ இந்தியா முழுவதுமே பார்த்தீங்கன்னா ஒரு 40,000க்கும் மேற்பட்ட வேகன்சியோடு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு 5,000க்கும் மேற்பட்ட வேகன்சி நோட்டீஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. அதில் இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வரைக்குமே 4 விதமான போஸ்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் அனைத்துக்குமே கல்வி தகுதி என்னென்ன அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். இதில் 2025 பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி ஆள் சேர்ப்பு ஆன்லைன் விண்ணப்பம் பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. சிலது காலிப்பணிகள் தகுதி கடைசி தேதி அனைத்துமே கீழே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதில் இந்த வேலைவாய்ப்பு பொறுத்தளவுக்கு எங்கேருந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தில் தான் இந்த வேலைவாய்ப்பு நம்மளுக்கு அலௌன்ஸ் பண்ணது கொடுத்துருக்காங்க. இதற்கு இந்தியா முழுவதுமே 40,000க்கும் மேற்பட்ட வேகன்சி நோட்டிஃபிகேஷன் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த 40,000 வேகன்சிக்கும் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் இருவருமே எந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மேற்பார்வையாளர், டீச்சர், இது மாதிரி பண்ணுற உதவியாளர், கிளர்க், இது மாதிரி பார்த்தீங்கன்னா 4 விதமான போஸ்டிங்கெல்லாம் இதுக்கு கொடுத்துருக்காங்க. இதனால் இந்த வேலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் இருவருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைக்கு கல்வி தகுதி அப்படின்னா கல்வி தகுதியை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு போஸ்டிக்கும் ஒவ்வொரு கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க. நீங்கள் டீச்சருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு டிகிரி முடிச்சிருக்கணும். பார்த்தீங்கன்னா உதவியாளருக்கு நீங்கள் 8th முடிச்சிருந்தாலே அதுக்கு மேலே நீங்கள் 10th 12th எனி டிகிரி டிப்ளமோ எது முடிச்சிருந்தாலோ இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதில் இந்த அங்கன்வாடி வேலைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கெல்லாம் ரெக்ரூட்மெண்ட் எப்படி இருக்கும், எக்ஸாம் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அங்கன்வாடி மேற்பார்வையாளர் டீச்சருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனு இது மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் மீதி இருக்க உதவியாளர் பார்த்தீங்கன்னா கிளர்க்கு இவங்களுக்கெல்லாம் எக்ஸாம் இருக்காது. ஒன்லி நேர்முக தேர்வு மூலமாக தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் அனைவருக்குமே இப்போ செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தவரைக்கும் இப்படி தான் நடக்கும். அதனால் இது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சி அப்படின்னா 40,000க்கும் மேற்பட்ட வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் இந்த அங்கன்வாடி வேலைக்கு யாருக்காச்சும் முன்னுரிமையெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இதில் நீங்கள் ஆதரவற்ற விதவிகளாக இருந்தீங்க அப்படின்னா ஆதரவற்ற விதவிகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஹேண்டிகேப், அதுக்கப்புறம் முதல் பட்டதாரி இவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை கன்ஃபார்மாக வழங்கப்படும். இவங்களுக்கு தனியாகவே பார்த்தீங்கன்னா 20% பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பில் ஒதுக்கியிருக்காங்க. அதனால் அனைவருக்குமே இந்த ஒரு சூப்பரான அப்டேட்டாக தான் விழுந்திருக்காங்க. இதில் அங்கன்வாடி வேலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே ஜனவரி 10ஆம் தேதி நாங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் கொஞ்சம் டிலே ஆகி இனிமேல் வெளியிடாமல் இருக்காங்க. ஒன்லி நோட்டிஃபிகேஷன் தான் வெளியிட்டிருக்காங்க, இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடலை. பிப்ரவரி 15ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடலை. இருந்தாலும் இந்த செய்தி வந்தவுடனே நம்ம அப்டேட் கொடுப்போம். அதெல்லாம் மறக்காமல்
ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் என்னென்ன தகுதிகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ என்ன ப்ராசஸிங்லாம் எப்படி நடக்குது, எவ்வளோ மார்க் வந்து ஸோ பர்சன்டேஜ் இருந்தால் நம்மளுக்கு வந்து இந்த வேலை வந்து கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம முழுமையாக பார்க்கலாம். இதில் ஸோ அங்கன்வாடி ஆள் சேர்ப்பு 2025 பெண்கள் குழந்தை மேம்பாட்டு அமைச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முழுக்க இந்திய முழுவதுமே உள்ள உதவியாளர் மற்றும் மேற்பார்வையாளர், ஸோ டீச்சர் இது போன்ற தோராயமாக 40,000 வேகன்சி அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த ஆள் சேர்ப்பு. ஸோ நுழைவு தேர்வின்றி அரசாங்க வேலைகளை தேடும் வேட்பாளர்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக தான் வழங்குகிறது. இது ஏற்கனவே ஜனவரி 10ஆம் தேதியிலேருந்தே தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இனிமேல் ஸோ தொடங்கலை. ஸோ இதில் எப்படி தேர்வு செய்வாங்க, அளவுகோல் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில் ஏற்கனவே இந்தியா முழுவதும் பரவும், மேலும் விண்ணப்பதாரர்கள் ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். சில ஜனவரி 10, 2025 அன்று தொடங்கி பிப்ரவரி 15ஆம் தேதி அன்று முடிவடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் 18ஆம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வயது வரம்பை பொறுத்தளவுக்கு ஸோ 18 வயதிலிருந்து 45 வயதுக்குள்ளே இருக்க வேண்டும். ஸோ அதனால் தேர்வு செய்யும் முறை தகுதி பட்டியல் தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த விலையை பொறுத்தளவுக்கு சேலரி அப்படின்னா ஸோ பேசிக்காகவே 8,000லேருந்து 18,000 வரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சம்பளம் வந்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி ஸோ கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பாக தான் வந்து இருக்க போகுது. ஸோ இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இருக்குன்னு உதவியாளர் மற்றும் மேற்பார்வையாளர் இதுக்கான வேலைவாய்ப்பு தான். ஸோ வேகன்சி தான் நம்மளுக்கு ஓரளவுக்கு இந்தியா முழுவதுமே ஸோ 40,000 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வயது வரம்பு பொறுத்தளவுக்கு 18லேருந்து 45 வயதுக்குள்ளே மிகாதவராக இருக்க வேண்டும். ஸோ அதனால் இந்த வேலைக்கு கல்வி தகுதியை பொறுத்தளவுக்கு ஸோ உதவியாளருக்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஸோ மேற்பார்வையாளருக்கு 12th பெற்றிருக்கும். ஸோ இதுக்கு எக்ஸாமும் பட்டப்படிப்பு அல்லது எது முடிச்சிருந்தாலும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இதுக்கு வயது வரம்பை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இவங்களுக்கெல்லாம் ஸோ தளர்வுகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாம் 5 ஆண்டு எஸ்சி, எஸ்டிக்கு வந்து ஸோ 5 ஆண்டுகள் வந்து தளர்வுகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு 3 ஆண்டு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களாம் வந்து மிச்சமாக அதிகமாக இருந்தால் கூட நீங்கள் ஸோ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் விண்ணப்ப கட்டணம் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே விண்ணப்ப கட்டணம் வந்து இல்லை. ஸோ இதில் தேவையான ஆவணங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான என்னென்ன ஆவணங்கள் வந்து தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம், ஸோ இப்போ ஸ்கேன் செய்யப்பட்ட கையெழுத்து, கல்வி சான்றிதழ், ஸோ 8வது 10th 12th எனி டிகிரி எல்லாமே அனைத்துமே ஸோ கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எது வரைக்கும் முடிச்சிங்க அனைத்துமே நீங்கள் வந்து சப்மிட் செய்யணும். வயது வரம்பு பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சான்றிதழ், ஸோ மதிப்பெண் பட்டியல், ஜாதி சான்றிதழ் மற்றும் குடியிருப்பு சான்றிதழ், இயலாமை சான்றிதழ் அனைத்து சான்றிதழ்களும் இதில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே அனைத்துமே ஸோ நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கு சேலரி பொறுத்தளவுக்கு நம்ம உதவியாளருக்கு 8,000லேருந்து 12,000, ஸோ மேற்பார்வையாளருக்கு 15,000லேருந்து 18,000 கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இப்போ அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த அங்கன்வாடி வேலைக்கு தான் ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் வந்து அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அனைவருமே ஸோ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதனால் கூடியவரில் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்த உடனே நம்ம சேனலில் அப்டேட் கொடுப்போம். ஸோ அதெல்லாம் மறக்காமல் ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.